இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக் சாப்டர் 10 verse 27. அவன் பிரதியுத்தரமாக, என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். உன் 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 என்று சொல்லப்படுகிறது. நீ எப்படி உன்னை நீ நேசிக்க நினைக்கிறாயோ, அதைத்தான் ஆங்கிலத்தில் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஹவு டு லவ் காட். நாம் எப்படி தேவனை அன்பு கூற முடியும்? தேவனிடத்தில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆங்கிலத்தில் அதுதான் சொல்கிறது. He answering said, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், thou shalt love thy Lord with thy God with thy heart and with all thy soul, with all thy strength, with all thy mind, and with thy neighbor as thyself. All thy heart, thy soul, thy strength, thy mind, as you love yourself. இப்படி முழுமையான அன்பைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருக்காக நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே பார்க்கிற காரியமாக முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நீ நேசிக்க வேண்டும். அப்படி நேசிப்பது தான் முதலிடம். யாருக்கு என்று சொல்லும்போது கர்த்தரிடத்துக்கு தான் முதலிடம். ஏனென்றால் அவர்தான் என்னை மேய்த்து வழிநடத்தி காக்கிறவராயிருக்கிறார். அந்த முதலிடத்தை அவருக்கு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களையும் அன்பாய் நாம் நேசிப்போம். கிறிஸ்துவின் அன்பு வெளியேறப்பெற்ற அன்பு. ஆமென்.